ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்ரீ மஞ்சு vlogs. போன ஷார்ட்ஸில் வந்துட்டு சாம்பார் எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து சாம்பார் ரெசிபியே போடுங்க அப்படின்னீங்க. இதோ உங்களுக்காக எங்கள் நாகர்கோவில் சாம்பார். வெள்ளரிக்காய், முருங்கைக்காய், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், வேணா கேரட் கூட சேர்த்துக்கலாம். முதல்ல துவரம் பருப்பை வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த காய்கறிகளை போட்டுட்டு அதையும் வேக வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் புளித்தண்ணி, கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டுட்டு கலக்கிட்டு கொதிக்க விட்டுட்டிங்கன்னா நிறைய கொத்தமல்லி இலை போட்டு கொஞ்சமாக தாளிப்பு போட்டிங்கன்னா சூப்பரான நாகர்கோவில் சாம்பார். ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய். நெக்ஸ்ட் வந்துட்டு பம்கின் கூட்டுன்னீங்க. அது பம்கின் கூட்டு கிடையாது, இது வந்து பூசணிக்காய் எரிசேரி. எல்லா கோயில்லையும் எங்கள் ஊரில் பிரசாதமாக கூழ் இதெல்லாம் வச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த எரிசேரி கொடுப்பாங்க. இதுக்கு பூசணிக்காவும் சன்னாவும் அதில் வேக வச்சுக்கணும். அரைப்புக்கு வந்துட்டு தேங்காய், மிளகு, ஜீரகம், கொஞ்சமாக பூண்டு, கருவேப்பிலை இதை போட்டு லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. முக்கியமான சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் வந்து தேங்காய் எண்ணெய். ஒரு பேனில் வந்துட்டு தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு இந்த வேக வச்ச சன்னா, அதுக்கப்புறம் பூசணிக்காய், இந்த அரைச்ச இதையும் போட்டு நீங்கள் வந்து வதக்கி எடுத்துட்டிங்கன்னா போதும். சூப்பரான கோயில் லஞ்ச் ரெடிங்க.